விஜய் மல்லையா கிட்டத்தட்ட 9,000 கோடி லோன் வாங்கிட்டு இந்தியா விட்டு ஓடி போயிட்டாரு, ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாமே நியூஸ் வருது. ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? இங்க கவர்மெண்ட் நியூஸ் மட்டும்தான் விஜய் மல்லையாவை பத்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா விஜய் மல்லையா இதற்கு எதுக்குமே ஆன்சர் பண்ணல. ஆனா ரீசெண்டா முந்தா நாள் ஒரு இன்டர்வியூல கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தன்னுடைய நியாயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதுல ஃபுல்லா ஆங்கிலம் தான் பேசியிருக்கிறாங்க. ஸோ தமிழ்ல என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியாது இல்லையா? ஸோ அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனோட தான் நான் வந்திருக்கேன். அதுவும் நம்ம 4 மணி நேரம் பேச போறதில்ல, அதுல இம்பார்ட்டண்டா அவர் பேசியிருப்பாரு இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து நம்ம பேச போறோம். ஸோ அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் மல்லையா கிங்ஃபிஷரோட ஓனர். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் த இன்டர்வியூ எதுல இருந்து தொடங்குதுன்னா, தன்னுடைய அப்பா பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய அப்பா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்திருக்கிறாரு. இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் காலேஜ் படிக்கும் போதே மாசத்துக்கு 400 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போனேன் எங்க அப்பாவோட கம்பெனில. அப்படி ஒரு வேலை என்னை வாங்குவாரு. இருந்தாலும் அப்ப எனக்கு அது பாரமா தெரிஞ்சாலும் இப்பதான் எனக்கு புரியுது அதெல்லாம் பிசினஸோட ஒரு டாக்டிக்ஸ்ங்கிறது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 10 லட்சம் கடன் கொடுங்க, கிங்ஃபிஷரோட இந்த ஆல்கஹால் இதெல்லாம் பிராண்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது இந்தியாவில் ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு பிரபலமான ஒன்று. ஸோ இந்த வழியில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சா இன்னும் கூட பல மடங்கு காசு வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன். 10 லட்சம் வாங்கினேன், அப்படிதான் என் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுறாரு. அதுக்கப்புறம் ஆங்கர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினவங்க நீங்க, எங்க தப்பாச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அவர் பதில் சொல்றாரு. 2008 இந்தியா ஒரு பெரிய நெருக்கடியை சந்திச்சது. குளோபல் கிரைசிஸ், அதாவது இந்தியாவோட பண மதிப்பிழப்பு ரொம்ப கம்மியாச்சு. அதனால பல பேருக்கு என்னால சம்பளம் கொடுக்க முடியாம போயிடுச்சு. பல இந்திய ஊழியர்களை வேலையை விட்டு தூக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறப்ப அப்ப ஆங்கர் என்ன கேட்கிறாருன்னா, அப்போ ஃபாரின்ல எல்லாம் உங்களோட ஏர்லைன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதுல இருந்து வந்த காசு இந்தியா கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப யூஎஸ்ல நான் கிங்ஃபிஷர் வச்சிருக்கேன்னா அங்க இருக்கிற காசு அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் கொடுக்கறதுக்கு அங்க இருக்கிறது கரெக்டா இருக்கும். அதை தூக்கிட்டு இங்க போட்டேன்னா யூஎஸ்ல எனக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நான் எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டு ஒரு செர்டன் பர்சன்ஸ் மட்டும் வச்சு இந்த குளோபல் கிரைசிஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப நான் 2008 யாரு ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாருன்னா பிரணாப் முகர்ஜி. இவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவரை போய் சந்திச்சு பேசும்போது அவர் ஒரு ஐடியா சொன்னாரு, நீங்க பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்குங்க, அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. அதுக்கு அவர் நம்பிக்கையும் கொடுத்தாரு, நாங்க இதை ஹெல்ப் பண்றோம், நீங்க தைரியமா பண்ணுங்க அப்படின்னு சொன்னனாலதான் நம்பி கடன் வாங்கினேன். நம்பி கடன் வாங்கி எல்லாத்தையும் செட்டில் பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அந்த கடனோட இன்ட்ரெஸ்ட் கூட மிச்ச பிரச்சனைகள்லாம் என்ன நடந்துச்சுன்னு நீங்க பல நியூஸ்ல பார்த்துருப்பீங்களா, அதே தான். இப்போ அடுத்த ஆங்கர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, பல இந்திய ஊழியர்களுக்கு நீங்க சம்பளமே தரல, சம்பளம் தராமலே நீங்க நிறுத்திட்டு தான் நியூஸ் எல்லாம் வந்துச்சு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அவங்க கிட்ட, நான் எவ்வளவோ முயற்சி பண்ண, கோர்ட்டுக்கிட்ட பேங்க் கிட்ட எல்லாருக்கிட்டையும் லெட்டர் எழுதுனேன், என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா ஊழியர்களுக்கு மட்டும் கரெக்டா சம்பளத்தை கொடுத்துருங்க, அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துருங்க, மிச்சம் என்னமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். பட் நான் எவ்வளோ லெட்டர் எழுதினாலும் என்ன பேசினாலும் அவங்க காது கொண்டு கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இப்போ அடுத்த ஒரு விஷயம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. இப்போ நீங்க 2025 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, இங்க நான் தனியா பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன், இங்க நீங்க தனியா ஃபீல் பண்ணலையா சார் அப்படின்னு ஆங்கர் கேட்கும்போது, இல்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நாங்கெல்லாம் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம், அதுல இருந்து காசு வருது, இப்ப அதுல இருந்து தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் 6 நாய்க்களை வளர்க்குறேன், அந்த 6 நாய்க்கள் என் கூட பாசமா இருக்கு, இப்படியேதான் என் லைஃப் போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இப்ப அடுத்து இந்த ஆர்சிபி வெற்றி பெற்றுச்சுல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 18 வருஷம் கழிச்சு அப்படி இப்படின்லாம் பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நான் விராட் கோலியை சூஸ் பண்ணது எதற்காகனா, அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல அவர் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, அந்த பையனை பார்க்கும்போது சம்திங் இவருக்குள்ள என்னமோ இருக்குன்னு நான் சூஸ் பண்ணேன். அதே மாதிரி நிறைய நட்சத்திர பிளேயர்ஸை சூஸ் பண்ணேன், என்னோட பிராண்டிங் அங்கே ப்ரொமோஷனுக்காக வச்சேன். ஸோ அது பயங்கரமாகவும் போச்சு, பிஸ்னஸும் டெவலப் ஆச்சு. பட் ஆர்சிபி மட்டும் ஜெயிக்கல, பட் சம்பாட் கடைசியில் ஜெயிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி அதே சந்தோஷமா பகிர்ந்திருக்காரு. இப்போ இந்தியாவில நீங்க கான்டாக்ட் யார் கூட ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட கேள்வி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவர் சொல்றாரு, இந்தியாவில் எந்த ஒரு அரசியல்வாதியும் என்கிட்ட பேசுறது கிடையாது, ஏன்னா ஏதாவது ஒரு அரசியல்வாதி கிட்ட பேசினாலும் பின்னாடியே யாராவது வந்துடுறாங்க, எதுக்கு நீங்க அவங்க கிட்ட பேசணும் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அரசியல்வாதிகள் பேசுறத நிப்பாட்டிட்டாங்க. பட் இன்னும் ஃபியூ செலிபிரிட்டிஸ் கூட, ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு இந்தியாவோட கான்டாக்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ கடைசி கேள்விக்கு வந்தாச்சு, இப்போ நீங்க இந்தியாவுக்கு வருவீங்களா இல்லையா, இவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட நியாயங்களை எப்போ கேட்க இந்திய கவர்மெண்ட் ரெடி ஆகிருக்கோ
நீதிபதி எப்போ ரெடியா இருக்காரோ அப்பதான் நான் இந்தியாவுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா 6000 கோடிக்கு மேலதான் கடன் வாங்கினதா வந்து இருக்கு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. பட் என்னோட வீடை ஜப்தி பண்ணி எல்லாமே சேர்த்தே வந்து 14,000 கோடி வந்துருச்சு. ஸோ வந்து எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் வந்து இன்னும் சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து நான் ஓடி போகலை, நான் வந்து மீட்டிங்காக வந்து ஒரு இடத்துக்கு ஃபாரினுக்கு போயிருந்தேன். திரும்பி ரிட்டர்ன் வரும்போது என் பாஸ்போர்ட்டை வந்து பேன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. நான் சொல்லணும்னா சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் நான் இந்தியாவுக்கு வரணும்னா என்னைக்கு எனக்கு நியாயங்கள் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதோ கண்டிப்பாக நான் இந்தியாவுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு பக்கம் ஸ்டோரியை தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் ஸ்டோரி விஜய் மல்லையாவோடது இப்படி இருக்கு. அவர் இன்னும் ஒரு விஷயம் சொன்னார், அதுதான் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. இந்த மீடியாவை பற்றி பேசும்போது என்னை வந்து துரோகி, காசை எடுத்துட்டு போயிட்டான், ஏழைங்க வயிற்றுல அடிச்சு எடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டம் கொடுத்தாங்க. ஆனா நான் எவ்வளவு நல்லது பண்ணேன் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு சில பேருக்கு கண்டிப்பா தெரியும். அதாவது இந்த ₹1 டிக்கெட் தெரியுமா, அந்த சூரரை போற்று படத்துல வந்து அப்ப ஃபேமஸ் ஆச்சு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் அந்த ஃபிளைட்ஸ் எல்லாம் வந்து யார்கிட்ட வித்துட்டாங்க, கிங்ஃபிஷர் கிட்டே வித்தாச்சு அப்படிங்கிற கதையெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ அவர் அதையும் நினைவு கூர்ந்து பேசியிருந்தாரு. ₹1 டிக்கெட் எல்லாம் வந்து யாருமே கொடுத்ததில்ல, பட் ஆஃப்டர் தட் ஈடனுக்கு அப்புறம் நான் அதை எடுத்துட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் ஒரு சில விஷயங்கள்லாம் நினைவு கூர்ந்து சொல்லியிருந்தார். ஸோ நான் இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கிறேன், வெறும் நான் கடன் வாங்கிட்டேங்கிறதுனால நான் ஒரு துரோகி அப்படின்னு பட்டம் கொடுத்ததுல ஒரு நியாயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.